பண்ணலாம் அது பிஸ்கேல. Hey foodies, இந்த அரப் grill fish பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் paprika, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா, 1/2 டீஸ்பூன் cumin பவுடர், மீனுக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர், எலுமிச்சப்பழ சாறு, அதுக்குள்ளே ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை முழுக்க ஆலிவ் ஆயிலையும் எலுமிச்சப்பழ சாலையும் தான் மிக்ஸ் பண்ணணும். இது ஸ்ப்ரெட் பண்ணுற கன்சிஸ்டன்சி வரணும். எனக்கு இதில் எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ நான் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்க போகிறேன். தண்ணி இதுக்கு சேர்க்கக்கூடாது. வெறும் எண்ணெயில் மட்டும்தான் இதை மிக்ஸ் ஆகணும். இது ஆலிவ் ஆயில் தான் ஊற்றி பண்ணணும்னு தேவையில்லை. அரப் இதனால அவங்க யூஸ்வலாக ஆலிவ் ஆயில் சேர்ப்பாங்க. நீங்கள் கெனோலா ஆயில், வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணையும் தேங்காய்னையும் வேணாம். நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ப்ராம்ஃபிட் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஏரி வவ்வால். இதில் நிறைய ஃபேட் இருக்கும். ஃபேட்டு ஃபிஷ் எப்பயுமே க்ரில்லுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கலந்து வச்சுருந்த மசாலாவை லிப்ரலாக நல்லா மீனில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. வயிற்றுலையுமே நல்லா உள்ளுக்குள்ளே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்லிட்டுக்குள்ளெல்லாம் நல்லா தடவி விட்டுக்கோங்க. வாலில் படுற மாதிரியும் பார்த்துக்கிடுங்க. மீனோட அதர் சைடும் திருப்பி போட்டு அதே மாதிரியே நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கிடுங்க. கிரில் ஃபிஷ்ஷோட பேசிக் ஃபார்முலாவே சிட்ரிக் ஆசிட்டும் ஆயிலும் தான். ஸோ அதனால் ஆயில் மட்டும் கொஞ்சம் ஜெனரஸாகவே ஊற்றிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் நல்லா ஊற விடலாம். இப்போ இந்த கண்டெய்னரில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை காய வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் தின்னாக ஸ்லைஸ் பண்ண 5 பூண்டு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பெரிய வெங்காயம், அதையும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது உப்பு போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கி விடுங்க. ட்ரான்ஸ்லூஷன்ட் ஆகட்டும். இந்த சமயத்தில் 2 பச்சை மிளகாய் முழுசாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணணும்லாம் தேவையில்லை. ஒரு சாப்பரில் 2 தக்காளி போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி மட்டும் கொஞ்சம் மசியட்டும். அது கூடவே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் காரத்துக்கு. ஏற்கனவே மீனில் போட்டாச்சு. ஸோ இதுக்கு பார்த்தே போட்டுக்கோங்க. மீனுக்கு தடவுனது போக இது மீதமுள்ள மசாலா. அந்த மாதிரி மீதமாக இருந்துச்சுன்னா அதையும் இந்த மசாலா பண்ணுறோம்ல அது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை ஒரு சாட்டை கொடுங்க. இது கூட பெல் பெப்பர் ஆட் பண்ணணும். எனக்கு எல்லோ கலர் கிடச்சிது, அதனால் நான் எல்லோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பெல் பெப்பர் கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 3 கலர் கிடைச்சாலுமே அதை ஆட் பண்ணுங்கள். அது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் 3 கலர் ஆட் பண்ணும்போது. பிகாஸ் 3க்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே யூனிக்கான டேஸ்ட் இருக்கும். 3 கலர் கிடச்சா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது கூடயே கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மசாலா நல்லா ஆறட்டும். ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் ஃபாயில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்ச மீன் எடுத்து உள்ளுக்குள்ளே மசாலாவை நல்லா ஃபில் பண்ணிடலாம். கிரில் ஃபிஷ்க்கு நீங்கள் ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணும்போது வயிறு இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மசாலா ஸ்டஃப் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிடுங்க. நான் இந்த மாதிரி பெருசாக ஓப்பன் பண்ணதுனால என் மசாலா ஃபுல்லாக என்னோட ஸ்டஃப் பண்ண முடியுது. எனக்கு எதுவுமே மீதமாகலை. எல்லாத்தையுமே நான் இந்த ஃபிஷ்ஷில் வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பெருசாகவே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் க்ரில்லிங்க்கு ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது பெரிய சைஸ் ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்கிட்டு வாங்க. சின்ன ஃபிஷ் க்ரில்லிங்க்கு செட் ஆகாது. ஓகே, டன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த மசாலாவெல்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண மசாலா தான், அது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னரில் நம்ம ஊற வச்சோம்ல அதில் இதோட எண்ணெய் கீழே தேங்கி நின்றுது. அந்த எண்ணெயும் மீதியத்துக்கு மேலே ஊற்றிக்கலாம். தேங்கி நின்ற எண்ணெயும் மேலே ஊற்றி நம்ம இப்போது ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனை. 180 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் உள்ளே வச்சு மூடி பேக் பண்ணிடலாம். 180 டிகிரி 20 மினிட்ஸ் பேக்காக விடலாம். இது டெலிகேட்டான மீட்னால ஃபிஷ் மீட்டு சீக்கிரம் குக் ஆகிடும். அண்ட் அதர் திங் என்னென்னா ஓவன் டு ஓவன் டெம்பரேச்சர் மாறும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகிட்டுருக்குன்னு. ஓவன் இல்லைன்னா நீங்கள் க்ரில் பேனில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இதை
சாரி காய்ஸ், நான் ஓவன்லேருந்து வெளியில் எடுக்கிறத ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் நான். எனிவேஸ் இதுதான் ஃபைனல் அவுட்புட். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் ஆனிச்சு இது குக் ஆகிறதுக்கு. பாருங்கள் இது எவ்வளோ அழகாக சாஃப்டாக ஜூஸியாக குக் ஆகிருக்குன்னு. இது தூம், அதாவது கார்லிக் பேஸ்ட் இல்லை கர்ட்மின் சட்னி கூட சாப்பிட்லாம். நீங்களும் இந்த டெலிஷியஸான ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது ஞாபகமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அடிங்க. பாய். Stay safe, stay positive. God bless.